Hi guys, how are you all? Welcome back to Soulful Knowledge. So இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா about the 5 elements of nature, அதாவது பஞ்சபூதங்கள். ஸோ இதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் லைக் வாட் ஆர் தீஸ் 5 elements, அதாவது earth, water, fire, air and space. ஸோ இன்னைக்கு நான் என்ன லைக் புதுசாக சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 எலிமெண்ட்ஸும் நம்ம பாடியில் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ப்ளஸ் நம்ம இந்த 5 எலிமெண்ட்ஸில் இந்த 4 எலிமெண்ட்ஸு நம்ம ஆல்ரெடி வி ஆர் அவேர் ஆஃப் தெம், அதாவது earth, வாட்டர், ஃபயர் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இதை பற்றி லைக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக் நிறைய பேர் நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மிஸ்டிக்கல் 5th எலிமெண்ட், ஸோ அதாவது காஸ்மோஸ், ஸ்பேஸ், ஆகாயம், ஆகாசம், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா த மிஸ்டிக்கல் 5th எலிமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம இந்த 5th எலிமெண்ட் பற்றி இன்னும் நம்ம கிளாரிட்டி இல்லை. ஸோ வாட் ஆர் திஸ் 5th எலிமெண்ட்? ஸோ இந்த 5th எலிமெண்ட் பற்றி தான் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பாடியில் இந்த 5th எலிமெண்ட்டை நம்ம எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நான் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா earth எடுத்துப்போம். ஸோ earthனா ஆல் தி சாலிட் ஃபார்மேட்ஸ், இதை தான் நம்ம earthன்னு சொல்கிறோம். அதாவது மெட்டல்ஸு, ஃபுட்டு, ஸோ நம்ம எதெல்லாம் நம்ம சாலிடாக பார்க்குறோமோ ஸோ அதெல்லாம் நம்ம earthன்னு சொல்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 20 to 30% of this world is made of solids, earthன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம பாடி, ஸோ we are also representing the nature. ஸோ நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் வேர்ல்டுக்கும் நம்ம பாடிக்கும், பார்த்திங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம பாடியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 to 30% வந்து சாலிட்ஸால் நம்ம we are made of. ஸோ இந்த சாலிட்ஸ் எல்லாம் மெயினாக பார்த்திங்கன்னா it is made of carbon atoms. ஸோ ஆட்டம்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும், the smallest particle. ஸோ இந்த ஆட்டம் எல்லாம் லைக் join together to form solids. ஸோ இந்த கார்பன் ஆட்டம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா the element of lifeன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேஸஸே லைக் it is made of carbon atom. ஸோ வை இந்த கார்பன் இஸ் ஸோ ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த பீரியாடிக் டேபிளில். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் லைக் நிறைய ஆட்டம் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ இதில் லைக் கார்பன் ஆட்டம் இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாத்துக்கும் இல்லாத மாதிரி கார்பன் கிட்ட நிறைய லைக் இட் ஹாஸ் 4 bonds. ஸோ இட் ஹாஸ் த ஸ்ட்ராங் பாண்ட் சிஸ்டம். ஸோ இந்த 4 ஃப்ளெக்சிபிள் பாண்ட்ஸ்னால் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இட் கேன் டேக். ஸோ இந்த பாண்ட்ஸ்னால இட் கேன் பி நிறைய ஆட்டம்ஸ் இட் கேன் பி குரூப் டுகெதர் டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இருக்கட்டும், லைக் வுட்டு, நம்ம பாடியிலே லைக் போன்ஸு, ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் இஸ் மேட் ஆஃப் பேசிஸ் இஸ் மேட் ஆஃப் ஃப்ரம் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட்டர். ஸோ வாட்டர், நீர். ஸோ இதுலேயும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ earth எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் தி earth வாட்டர், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஹியூமன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆல்மோஸ்ட் 70% வந்து வாட்டரால் we are made of. ஸோ எப்படி வந்து நம்ம சாலிட்ஸு, ஸோ சாலிட்ஸோட நெக்ஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைக் லிமிட்டட் பாண்ட்ஸ் இருக்குது, அது பார்த்திங்கன்னா வாட்டர். ஸோ கார்பன் ஆட்டம்க்கு எப்படி 4 பாண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி வாட்டருக்கு ஹேஸ் 2 bonds. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே பாண்ட் ஆகிறது தான் லைக் வாட்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி கொஞ்சம் லூஸ் பாண்ட் சொல்லலாம். ஸோ சாலிட் பாண்ட் வந்து ரொம்ப லைக் இட் இஸ் அ டைட் பாண்ட் சொல்லலாம். ஸோ வாட்டர் வந்து மாலிக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஃபார்மேட். ஸோ ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஃபார்மேட்டில் இருக்குது, லெஸ் பாண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் லைக் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எலிமெண்ட் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆர் ஹீட். ஸோ இந்த ஃபயர் இல்லை ஹீட்டு இதை பார்த்திங்கன்னா இது நம்ம ஆட்டம்ஸ் இல்லை மாலிக்யூல்ஸ் இதில் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஃபயர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ரிலீஸிங் எனர்ஜி. ஸோ ஃபயர்னால தான் நம்ம ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ரிலீஸிங் எனர்ஜியை தான் நம்ம ஒரு 3rd எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம்.
ஸோ இட் இஸ் அ சென்டர் எலமெண்ட்டும் நம்ம சொல்லலாம். இந்த ஃபுட் சிஸ்டம், இந்த வாட்டர் எல்லாம் இந்த பாண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபயர் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த ஹீட் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த பாண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது இந்த எனர்ஜிஸ் வில் பி ஜெனரேட்டட். ஸோ இதை தான் சொல்கிறோம். ஸோ நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2% ஆஃப் அ பாடி வந்து ஹீட்டால் இருக்குது. ஸோ இந்த ஃபயர் எலமெண்ட் பார்த்திங்கன்னா 2% நம்ம பாடியில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஹீட்டு ஃபயருன்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் மேட் ஆஃப் கார்பன்ஸ், ஆக்சிஜன்ஸ், ஸோ வாட்டர் வேப்பர், ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆனது தான் நம்ம ஃபயர் ஹீட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 6% ஆஃப் அ பாடி வி ஆர் யூஸிங் ஆக்சிஜன் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லெஸ்ஸர் பாண்ட். ஸோ இப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா 2 பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ கார்பனுக்கு 4 பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபயர் பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது கார்பன், ஆக்சிஜன், இது வந்து சென்டர் எலமெண்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெஸ்ஸர் ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆக்சிஜன். இட் ஹேஸ் 1 பாண்ட். ஓகே, ஆக்சிஜன்னா O2 தெரியும். ஸோ 2 லைக் ஆட்டம் இஸ் கம்பைன்ட் டுகெதர் டு ஃபார்ம் ஆக்சிஜன் மாலிக்யூல். ஸோ இது வரைக்கும் லைக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எர்த், வாட்டர், ஃபயர் அண்ட் ஏர். ஸோ இது எப்படி பார்த்திங்கன்னா எர்த்லேருந்து நம்ம லைக் ப்ராக்ரஸ் ஆகி வரும்போது எர்த் வந்து நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டருக்கு இன்னும் அதோட கம்மி பாண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஹீட்டுக்கு வந்து அதோட லைக் இட் இஸ் லெஸ்ஸர் பாண்ட். ஸோ ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைக் எர்த் டு ஆக்சிஜன் வந்து பாண்ட்ஸ் கம்மியாயிட்டே வருது. ஸோ எப்படி லைக் எனர்ஜிஸ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டே வருது டு ஃபார்ம் லெஸ்ஸர் பாண்ட்ஸ் அண்ட் லெஸ்ஸர் ஃபார்ம் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இதை படி பார்க்கும்போது ஸோ ஸ்பேஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கலான்னா, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த கன்வர்ஷனில் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லெஸ்ஸர் பாண்ட் எனர்ஜி. ஸோ இப்போ ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா எந்த விதமான பாண்டுமே இல்லாத ஒரு எனர்ஜி ஃபார்மேட்டை தான் நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ எலமெண்ட்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணாதான் நம்ம வந்து ஆட்டம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பாண்டுமே இல்லாமல் இந்த ஃப்ரீ எலமெண்ட்ஸை தான் நம்ம ஸ்பேஸுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பாடியில் எப்படி நம்ம இந்த லைக் 5 எலமெண்ட்ஸும் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம், நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரம் தி லோவர் ஸ்டேட் ஆஃப் அ பாடி. ஸோ லோவரில் நம்ம இன்டெஸ்டைன் இருக்குது. ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ஆக்சஸ் த சாலிட்ஸ், அதாவது இந்த எர்த் எலமெண்ட்ஸை நம்ம எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இன்டெஸ்டைன், ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து இட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் த எர்த் எலமெண்ட். ஸோ நம்ம இன்டெஸ்டைன் எதை கன்வெர்ட் பண்ணுது பார்த்திங்கன்னா இன்டு மாலிக்யூல்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு இட்ஸ் நெசசரி. ஸோ நம்ம இன்டெஸ்டைன் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு கன்வெர்ட் எர்த் எலிமெண்ட்ஸ் இன்டு த பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் அ பாடி. ஸோ செகண்ட் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு கிட்னிஸ். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா நம்ம கிட்னிஸ் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சஸிங் த வாட்டர் எலிமெண்ட், த செகண்ட் எலிமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த எலிமெண்டெல்லாம் கன்வெர்ட் பண்ணி நம்ம பிளட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி லைக் 70% ஆஃப் தி பாடியை வந்து வாட்டரால் வந்து இட் இஸ் ஏபிள் டு சப்ளை. ஸோ செகண்ட் எலிமெண்ட் இஸ் accessed by our kidneys and our intestines. ஸோ தேர்ட் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆர் ஹீட். அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டமக்கில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டமக்கில் லைக் இட் இஸ் யூஸ் டு பிரேக் டவுன் த மாலிக்யூல்ஸ். நம்ம ஃபுட், நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ சென்ட்ரல் எலிமெண்ட் அண்ட் இட் இஸ் யூஸ் டு பிரேக் டவுன் த ஃபுட், அதாவது நம்ம எர்த் எலிமெண்ட்டோ வாட்டர் எலிமெண்ட்டோ பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஹீட் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து தேர்ட் எலிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹையர் லெவலில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். ஸோ நம்மளோட ஹார்ட்டு, நம்ம லங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா it is accessing the fourth element, அதாவது ஆக்சிஜனை ஆக்சஸ் பண்ணுது. ஸோ நம்ம பாடி இட் ரிக்வயர்ஸ் 6% ஆஃப் ஆக்சிஜன்.
ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹையர் லெவல் பார்த்திங்கன்னா இஸ் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் நான் சொன்ன மாதிரி எந்த விதமான பாண்டுமே இல்லாத எலிமெண்ட்டு தான் ஸ்பேஸ். இந்த ஃப்ரீ எலிமெண்ட்ஸ், ஸோ எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு பாண்டுமே இல்லாமல் இந்த ஃப்ரீ எலிமெண்ட்ஸை தான் நம்ம ஸ்பேஸுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம பாடியில் இருக்க எந்த ஆர்கன் வந்து ஆக்சஸ் பண்ணுது பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின். ஸோ பிரெயின் இஸ் யூஸிங் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட், காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன, ஸோ வாட் இட் இஸ் ட்ரைங் டு டூ பார்த்திங்கன்னா, ஸோ பிரெயினோட உண்மையான பர்பஸ் பார்த்திங்கன்னா டு கன்வெர்ட் எனர்ஜி இன்டு information. So this information is also a form of energy only. It is the purest form of energy. So in the information it is giving out as a thoughts. So in the information தான் நம்மளுக்கு தாட்ஸாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் that energy can neither be created nor be destroyed. It can be transferred from one form to another form. ஸோ நான் அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ எப்படி நம்ம லோவஸ்ட் ஃபார்ம் நிறைய பாண்ட் இருக்க கார்பன் ஆட்டம்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் கம்மி பாண்ட் இருக்க வாட்டர் ஆட்டம்லேருந்து, ஸோ அதோட கம்மி பாண்ட் இருக்க ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ this brain is only capable of converting our whole energy system into the purest form of energy. அதாவது it is the, we can tell it is the final form of energy. அதாவது information is only the final form of energy. and நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தாட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த மிஸ்டிக்கல் ஸ்பேஸ் எலமெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பேஸ் எலமெண்ட், இந்த ஆகாஷ், இந்த காஸ்மிக் எனர்ஜி, இதெல்லாம் எதுவுமே இல்லை. இட் இஸ் த ஒன்லி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ த லாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆர் தாட்ஸ். ஸோ இது எல்லாமே தான் ஹோல் யூனிவர்ஸ் இஸ் மேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஃப்த் எலிமெண்ட் அபவுட் காஸ்மோஸ், ஸோ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மை எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு இன்ஃபர்மேஷன். டெஃபினெட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஷோம்னா. பை ஃப்ரம் Soulful Knowledge.